சிந்துவெளி நாகரிகத்தினுடைய படங்களை நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு பெரிய மைய கூடம் போல இருக்கும். அந்த நகர நிர்மாணம் எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்க இன்னைக்கு ரோம் அல்லது கிரீக் அப்படின்ற நகரங்களினுடைய பழைய கட்டுமானங்களை நினைவுபடுத்தி பார்த்தீங்க அப்படின்னா, அதற்கு முந்தைய வடிவம் போல அது காட்சியளிக்கும். நடுவுல ஒரு பெரிய மாளிகை போன்ற தோற்றம் இருக்கக்கூடிய மதில் சுவர்கள் உள்ள வீடுகள், வெளியே வர வர டவுனுடைய அவுட்ஸ்கர்ட்ஸ் மாதிரி, விளிம்புநிலை பகுதிகள் மாதிரி அந்த பகுதிகள் விரிவடைந்து கொண்டே போகிறது. இது என்ன அப்படின்னா, அவங்க என்ன எழுதி வச்சிருக்கிறான் அப்படின்னா, இது அந்த காலத்திலேயே சாதி இருந்ததற்கான சான்றாவணம் அப்படின்னு எழுதுறான். அதாவது 2000 வருஷத்துக்கு பிறகு நடந்தத 3500 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததாக மாற்றி எழுதுவது, இன்றைய காலத்தோடு அந்த வரலாற்றை பொருத்தி பார்ப்பது. அந்த காலச்சூழல் என்பது என்ன, இன்றைய காலச்சூழல் என்பது என்ன என்பதை பற்றி மக்கள் யோசிக்க மாட்டார்கள் என்கின்ற ஒரு மூட நம்பிக்கையிலிருந்து இந்த கருத்துக்களை திரித்துக் கொண்டே இருக்கிறார்கள் தொடர்ச்சியாக. இன்னைக்கு பாட புத்தகத்திலே எழுதிட்டான் சிந்து சரஸ்வதி நாகரிகம் என்று. சரி, தமிழில் இது பற்றி எவ்வளவு ஆய்வுகள் நடத்தப்பட்டிருக்கின்றன என்று எடுத்து பார்த்தால் வேதனையாகத்தான் இருக்கிறது. நாம் ஒரு மரபாக சிந்துவெளி நாகரிகத்துக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய தொடர்புகளை பற்றி தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோமே தவிர, ஆய்வுகள் நடந்திருக்கிறதா அப்படின்னா ரொம்ப ரொம்ப குறைவான ஆய்வுகள் தான் நடந்திருக்கிறது. ஆங்கிலத்திலும் பிற நாட்டாளர்கள் எழுதிய குறிப்புகளிலும் இருக்கும் அளவிற்கு கூட தமிழில் அந்த ஆய்வுகள் செய்யப்பட்டிருக்கிறதா என்பது தெரியவில்லை, தொகுப்பாக இல்லை. அந்த தொகுப்புகள் இல்லாமல் போகும் பொழுது என்ன ஆகும் என்றால், இந்த நாகரீகம் ஆரிய நாகரீகம் என்றும் ஆரிய படையெடுப்பு என்பது பொய் என்றும் அவன் தன்னை நிரூபித்துக் கொள்வதற்காக பயன்படுத்துவதற்கு சிந்துவெளி நாகரீகத்தை திருட பார்க்கிறான்.